நர்சிங் ரிசர்ச் பண்ணும்போது சரியான தகவலை எங்க தேடுறதுன்னு தெரியாம கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த விளக்கத்துல உங்க ஆய்வை ரொம்பவே சுலபமாக்குற முக்கியமான டேட்டாபேஸுகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். உங்க முதல் இலக்கிய திறனாய்வு செய்ய போறீங்களா? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன குழப்பம் இருக்கா? இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல. ஆனா சரியான டூல்ஸ் நம்ம கையில இருந்துச்சுன்னா இந்த பயணத்தை ரொம்ப சுவாரஸ்யமா மாத்திரலாம். நாம ஏன் இந்த ஆய்வெல்லாம் செய்யணும்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு வார்த்தை தான். ஆதார அடிப்படையிலான பயிற்சி. அதாவது நாம நோயாளிகளுக்கு கொடுக்கற சிகிச்சை சும்மா பழக்கத்துல செய்யறதா இல்லாம நிரூபிக்கப்பட்ட சிறந்த ஆதாரங்களோட அடிப்படையில இருக்கணும். இது நம்ம அறிவை மட்டும் வளர்க்கல, நோயாளிகளோட உயிரையும் காப்பாத்துது. நாம இந்த விளக்கத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. ஆதாரங்களோட தேவை என்னங்கறதுல ஆரம்பிச்சு உங்க ஆய்வுக்காக சரியான டிஜிட்டல் கருவியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஆதாரங்களின் தேவை. ஒவ்வொரு நர்சிங் சிகிச்சைக்கும் பின்னால ஏன் ஒரு வலுவான ஆய்வு இருக்கணும்? முதல்ல அத புரிஞ்சுக்குவோம். நாம செய்யற ஒவ்வொரு ஆய்வோட கடைசி இலக்கு இதுதாங்க. நோயாளிகளுக்கு பெஸ்டான சிகிச்சையை கொடுக்கணும். அதாவது நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் லேட்டஸ்டான நம்பகமான ஆதாரங்களோட அடிப்படையில இருக்கணும். அதுதான் நம்ம தொழிலை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். இப்போ வாங்க ஒரு குட்டி டைம் டிராவல் போயிட்டு வரலாம். முன்னாடி ரிசர்ச் பண்றது எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு, இப்போ எவ்ளோ சுலபமா இருக்குன்னு பார்க்கும்போதுதான் டெக்னாலஜியோட அருமையே புரியும். சும்மா யோசிச்சு பாருங்களே. ஒரு காலத்துல தூசி படிஞ்ச லைப்ரரியில பெரிய பெரிய புத்தகங்களுக்கு நடுவுல மணிக்கணக்கா தேடினாதான் ஒரு தகவல் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சில கிளிக்ல உலகத்துல இருக்கிற அத்தனை மருத்துவ அறிவும் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கு. இது வெறும் வசதி இல்ல, ஒரு மாபெரும் புரட்சி. இந்த டைம்லைனை பாருங்க. 1956ல பேப்பர்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு லட்சக்கணக்கான கட்டுரைகளை நம்ம விரல் நுனியில கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இந்த வளர்ச்சி நாம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்கிறத காட்டுது இல்லையா? சரி, இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. எந்த ஒரு நர்சிங் ஆய்வாளரோட ரீசர்ச் பேக்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய 4 முக்கியமான டூல்ஸை பத்தி ஒவ்வொன்னா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது நர்சிங் ஆய்வாளர்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லக்கூடிய சினஹல். இதுதான் ஆரம்ப புள்ளி. சினாலோட விரிவாக்கம் கியூமுலேட்டிவ் இண்டெக்ஸ் டு நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் லிட்ரேச்சர். பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா? இது முழுக்க முழுக்க நர்சிங் மற்றும் அது சம்பந்தப்பட்ட சுகாதாரத் துறைகளுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. ஓகே, அப்போ CNIHL எப்போ யூஸ் பண்ணணும்? உங்க ஆய்வு நர்சிங் நடைமுறைகள், நோயாளிகளோட அனுபவங்கள் இல்லனா நர்சிங் கல்வி பத்தி இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு போக வேண்டிய முதல் இடம் இதுதான். ஏன்னா இங்க இருக்கிற சப்ஜெக்ட் ஹெட்டிங்ஸ் நர்சிங்கிற்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணுது. இது உங்க தேடல ஒரு லேசர் மாதிரி துல்லியமாக்கும். அடுத்ததா மருத்துவ ஆய்வுகளோட ஒரு பெரிய சமுத்திரம்னே சொல்லலாம். வாங்க பப்மெட் மற்றும் மெட்லைனுக்குள்ள போலாம். சிம்பிளா சொல்லணும்னா மெட்லைனுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரி. பப்மெட் அதுக்குள்ள நாம போறதுக்கான ஒரு ஃப்ரீ என்ட்ரி பாஸ் மாதிரி. உங்க ஆய்வு ஒரு குறிப்பிட்ட நோயோட மருத்துவ விஷயங்கள், மருந்துகளோட விளைவுகள் பத்தி இருந்துச்சுன்னா இதுதான் உங்களுக்கு சரியான இடம். இப்போ ஆதாரங்களோட ராஜான்னு சொல்லப்படுற காக்ரேன் லைப்ரரிய பத்தி பார்க்கலாம். தரமான தகவல்களுக்கு இதுதான் ஹெட் ஆஃபீஸ். உங்க கேள்வி, இந்த ட்ரீட்மெண்ட் உண்மையிலே வேலை செய்யுமா அப்படின்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் காக்ரேன் லைப்ரரி தான். ஆதார அடிப்படையில் அந்த சிகிச்சைக்கு இது ஒரு தங்க தரம். ஏன்னா இங்கதான் நம்பகமான முறையான மதிப்புரைகள், அதாவது சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் குட்டி கிடக்கு. நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டூல், ஆரோக்கியத்தோட உளவியல் அம்சங்கள்ல கவனம் செலுத்துற சைக்கின்ஃபோ. நர்சிங்னா வெறும் உடம்ப மட்டும் பாக்குறதில்ல, மனசையும் சேர்த்துதான் இல்லையா? உங்க ஆய்வு நோயாளிகளோட மன அழுத்தம், மனநிலை இல்ல அவங்களோட மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா சைக் இன்ஃபோ உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இப்போ இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். பாருங்க எவ்ளோ சிம்பிளா இருக்கு. நர்சிங் டாபிக்னா சினஹல், பொதுவான மருத்துவ ஆராய்ச்சினா பப்மெட், ஒரு சிகிச்சையோட பலன் தெரியணுமா காக்ரேனுக்கு போங்க, மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயமா சைக்கின்ஃபோ தான் பெஸ்ட். உங்க கேள்வி எதுவோ அதுக்கேத்த கருவி இங்க இருக்கு. இதோ உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டெக்னிக். தேடும்போது and or not இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு வெறுமனே அனீமியான்னு தேடுனா லட்சக்கணக்கான ரிசல்ட்ஸ் வரும். ஆனா அனீமியா அண்ட் ட்ரீட்மெண்ட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இது உங்க நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்தும். செம்ம இல்ல? இந்த 4 கருவிகள் ரொம்ப பவர்ஃபுல் தான்.
ஆனா சில சமயம் நம்ம தேடலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க வேண்டியிருக்கும். அதுக்காக இருக்கிற சில மத்த டேட்டாபேஸ்களையும் வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம். சில சமயம் நம்ம தேடல் நர்சிங்க தாண்டியும் போகும். உதாரணத்துக்கு மருந்துகளை பத்தி ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? எம்பேஸ்க்கு போங்க. இல்ல உங்க ஆய்வு பல துறைகளை சார்ந்திருக்கா? அப்போ ஸ்கோபஸ் அல்லது வெப் ஆஃப் சயின்ஸ் உதவும். ஒருவேளை நர்சிங் கல்வியை பத்தி ரிசர்ச் பண்றீங்கன்னா அதுக்குன்னே இருக்கிற எரிக் ஒரு நல்ல சாய்ஸ். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் வச்சு எப்படி உங்க ரிசர்ச்க்கு கரெக்டான கருவியை தேர்ந்தெடுக்கிறது? அதுக்கான ஒரு சிம்பிளான வழியை இப்ப பார்க்கலாம். வெற்றியோட ரகசியம் இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க கேள்வி என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. அப்புறம் அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை தனியா எடுங்க. அடுத்து அந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமான டேட்டாபேஸை தேர்ந்தெடுங்க. கடைசியா உங்க தேடல ஆரம்பிங்க. இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா உங்க வேலை பாதிக்கு பாதி குறைஞ்சிடும். நாம ஏன் இதெல்லாம் செய்யறோம்னு கடைசியா ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த திறனை வளர்த்துக்கிறது வெறும் படிப்புக்காக இல்ல. சிறந்த ஆதாரங்களை நாம பயன்படுத்தும் போது நாம கொடுக்கிற சிகிச்சையும் சிறப்பா மாறுது. அது நோயாளிகளுக்கு நல்லது, நம்ம நர்சிங் தொழிலுக்கும் பெருமை. இப்போ சரியான கருவிகள் உங்க கையில இருக்கு. இந்த பெரிய அறிவு கடல்ல மூழ்கி என்ன புது விஷயங்களை நீங்க உலகத்துக்கு சொல்ல போறீங்க? உங்க ஆய்வு பயணம் இப்போ வெற்றிகரமா தொடங்கட்டும்.